வணக்கம். நயினா நாகேந்திரன் டெல்லிக்கு போயிருக்காரு. பாஜக தலைமை அவரை வர சொல்லியிருக்காங்க. அவசர அழைப்பு அப்படின்னா மாநில தலைவர் பதவியை மாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னா பாஜகவில் இருக்க முக்கியமான தலைகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, பாஜக மேலிடத்தோட என்ன சொல்கிறாரு, என்ன அவருடைய கோரிக்கை, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும்னா அண்ணாமலை மாற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் நம்ம தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு தேர்தலை சந்திப்போம். நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், 18% வாக்குகளை வாங்கினோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் நிறைய இடங்களில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். நம்ம கூட்டணியில் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கோரிக்கை இருக்குது. இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழக மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது. திமுக அராஜக போக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இனிமேல் திமுக வேணாம், ஸ்டாலினும் வேணாம், எடப்பாடி பழனிசாமி வேணாம், எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக ஓட்டு போடுற மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்து அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அதுக்கப்புறமா களத்தில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோடு இருக்கிற நபர் அப்படின்னா அண்ணாமலை தான். விஜய் இருக்கிறாரு. அவர் இப்போ தான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறாரு. மக்கள் எந்த அளவுக்கு விஜய் சினிமாவில் ரசித்தாங்களோ அதே அளவுக்கு அவங்க ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் விஜய் அண்ணாமலை அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணோம்னா அண்ணாமலைக்கு அதிகமாக ஓட்டு போடுறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட எண்ணமாக இருக்குது. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி ஒரு 18% வாக்குகளை வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே அப்படியே விட்டுட்டு நம்ம தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம். இப்போ அதிமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் திமுகவுக்கு போகாது, அப்படியே பாஜகவுக்கு வரும். திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் அப்படியே நேரடியாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு கொஞ்சம், சீமானுக்கு கொஞ்சம், அப்படியே பாஜக கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வருமே தவிர எங்கேயுமே நேரடியாக அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த 2 திராவிட கட்சிகளும் சரிவதை நோக்கி தான் போவோம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கருத்தாக இருக்குது. சரி, இந்த கருத்தை தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்திக்கிட்டே வராரு. பாஜக தலைமைக்கு இது ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு வெற்றியை கூட கொடுக்க முடியல. அண்ணாமலை ஒரு 7-8 தொகுதியில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார், டார்கெட் பண்ணியிருந்தார். அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2வது இடத்துக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய எல்லா கட்சிகளும் அடி வாங்கும்போது திமுக சுருட்டிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. 40 தொகுதியுமே வெற்றி பெற்றுருச்சு. இதில் என்ன செய்ய முடியும்? அதிமுகவே மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை லைட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம முடியும். ஒன்று ஆளுந்தரப்பாக வரணும், இல்லைன்னா எதிர்கட்சியாக உட்காரணும். நம்ம தலைமையில் கூட்டணியை உருவாக்குவோம். நம்ம தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் வராங்க, ரெடியாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணி அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை இந்த மாதிரி பேசுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. எங்கே எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்க நாங்கள் விரும்பலாம் அப்படின்னு சொன்னாலும் வேறு வழி இல்லை அவருக்கு. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வேறு வழியே கிடையாது. பாஜகவோட தான் கூட்டணி வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமாக அவருக்கும் உருவாயிருச்சு. கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அதை தான் யோசிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், திமுகவில் அமைச்சர் நேரு அப்படி இப்படின்னு ரைடை விட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அப்படியே திசை திருப்பி அப்படியே நம்ம சைடு வந்துட்டாங்க அப்படின்னா தொலைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பாஜகவோட கூட்டணி தொடரலாங்கிறாங்க. ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அது ஒத்துக்கிட்டால் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்கும், இல்லைன்னா செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தொடருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பேச்சை அமித்ஷா கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது, பிரதமர் மோடி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. பிரதமர் மோடிக்கு நல்லா தெளிவாக தெரியுது, அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது அபிவிருத்தமாக இருக்குது. இவ்வளோ கும்பலை பார்க்க முடியுது. தமிழகத்துக்கு வந்தால் பாஜக ஆதரவாளர்கள், பாஜக எங்கே போனாலும் பிரதமர் மோடிக்கோ யாரும் அமித்ஷாவோ யாரும் வந்தாலுமே ஒரு அழகாக ஒரு கும்பலை காட்டுறாங்க, ஒரு மாசை காட்டுறாங்க, தெரிக்க விட்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கும் புரியுது. ஆனால் பாஜகவில் இருக்கிறாங்களா முக்கியமான தலைகள், அவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. இப்போ நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் அண்ணாமலை தொடர்றது பிடிக்கல. எதுக்காக பிடிக்கல? அண்ணாமலைக்கு நிர்மலா சீதாராமன் சண்டை. அவங்க எப்படி மத்திய அமைச்சர்கள் சென்னைக்கு வராங்களோ, அமித்ஷா வராரு, ராஜ்நாத் சிங் வராரு, அப்படி நம்ம பிரதமர் வராரு, எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க? அதே போல் நான் வரும்போது சென்னை விமான நிலையத்தில் பாஜகவில் யாருமே பெருசாக வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணாமலை தான். அண்ணாமலை என்ன சொல்லி வச்சுருக்கிறார் கட்சிக்காரங்கள்ட்ட அப்படின்னு விசாரித்தா அவங்க எல்லாருமே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நிர்மலா சீதாராமன்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வாய்மொழி உத்தரவு விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற நிர்மலா சீதாராமனுக்கு வருத்தம்.
அது இல்லாமல் இந்த அன்னபூரணி ஹோட்டலில் அவருடைய பிரச்சனை பஞ்சாயத்து அவர் மன்னிப்பு கேட்குற வீடியோவை எடுத்து அண்ணாமலை ஆதரவை வெளியே விட்டு அது நிர்மலா சீதாராமனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக போச்சு. எவ்வளோ பெரிய ஹோட்டல் உரிமையாளர் அவர் வந்து நிர்மலா சீதாராமன் வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமனோட பேர் இமேஜ் எல்லாமே கெட்டு போச்சு. இதனால அவங்களுக்கு அண்ணாமலை தரப்பு வந்து நம்மளை வந்து பழி வாங்கிட்டாங்க, இப்படி தான் வந்து அவங்க வீடியோ எடுத்து அவங்கள யார் பிடிக்கலையோ அவங்கள பழி வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த கோவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போது தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் இப்படிப்பட்டவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, திரும்பவும் தூவம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையை மாற்றுங்க, ரொம்ப வாயிங்க அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சைடு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் நிர்மலா சீதாராமன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஜகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாம் எப்படி ஒரு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே இவரை எப்படி செலக்ட் பண்ணி மாநில தலைவராக போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இருக்காங்க. கட்சிக்காக நம்ம எவ்வளவோ உழைச்சோம் பண்ணோம், ஆனால் உழைக்கிறது என்னங்கிறது வேறு விஷயம், மக்கள் மத்தியில் ரீச் ஆகுறதுங்கிறது ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் நம்ம ரீச் ஆகணும், அதுதான் மிக முக்கியமே. மக்கள் வந்து நம்மளை கொண்டாடணும். அந்த கொண்டாட்டம் இல்லைங்கும் போது என்ன பண்ண முடியும்? அது அண்ணாமலை வந்து தெளிவாக பண்ணார், அரசியல் நல்லா பண்ணார், திமுக அதிமுக ரெண்டையுமே அடித்து விளாண்டார், மக்கள் மத்தியில் ரீச் ஆனார். இது இப்போவும் இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை தான் பாஜக மாநில தலைவராக தொடரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து பாஜக மேலிடத்தோடய அவங்க சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து நீடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் சரி பாஜகவில் இருக்க முக்கியமான தலைவர்கள் சொல்கிறதையும் சரி யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்காக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா பெருசாக வந்து அவங்கள்ட்ட வாக்கு சதவீதம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அவங்க 20% வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இடைத்தேர்தலை ஏன் புறக்கணித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 2008 வரும்போதும் அந்த புறக்கணிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கொங்கு பெல்ட்டு அவர் பெல்ட்டில் ஏன் இது பண்ணுறாரு அப்படின்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு, இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு. நாம் தமிழர் கட்சியை அங்கே போட்டி போடுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட நம்ம ஓட்டு சதவீதம் கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய கட்சியோட செல்வாக்கு போயிடும், நம்மளுடைய செல்வாக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் அவருக்கு. விக்கிரவாண்டிலையும் அதுதான் பண்ணார். சரி, நீங்கள் விக்கிரவாண்டியில் அவர் கேட்கும்போது கூட அவர் என்ன சொன்னார், அதிமுக தேமுதிக இவங்களாம் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னாரு. ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எங்கள் கட்சிக்காரங்க யாரும் ஓட்டு போட மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமி பேச்சை கட்சிக்காரங்க யாருமே கேட்கல, அவங்களாம் போய் ஓட்டு போட்டாங்க. யாருக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சரி, ஈரோடு கிழக்குலையாவது போட்டி போடுவார் அப்படின்னு பார்த்தா ஈரோடு கிழக்குலேயும் வந்து நிற்கலை அப்படின்ட்டார், திமுக அராஜகம் பண்ணுது அப்படின்னு. உண்மையிலே திமுக அராஜகத்துக்கு அவர் பயப்படல, அராஜகத்தை எப்படி வேணாலும் சமாளிக்கலாம். முதல்ல நடந்த இடைத்தேர்தலில் அப்படி தானே அவர் நின்றார், போட்டி போட்டார், எல்லாமே பண்ணார். அவ்வளோ கடுமையாக பிரச்சாரம்லாம் பண்ண பிறகு திமுகவுக்கு ஈக்குவலாக செலவு பண்ணி பார்த்தாங்க. எவ்வளோ வாக்கு வாங்கினாங்க? 23% வாக்குகளை தான் அவங்களால வாங்க முடிஞ்சுது. ஆனால் அதே தேர்தலில் சீமான் வந்து 18% வாக்குகளை வாங்கினார். அப்போ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எந்த பணமும் கொடுக்கலையா, சாதாரண பிரச்சாரம் தான் பண்ணாப்புல, அவரே வந்து 8% வாங்கிட்டாப்புல. நம்ம இந்த சில கட்சிகளோட கூட்டணி இருந்துமே 23% தான் வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்கு இருந்தது. ஆனால் கடைசியாக வந்து இடைத்தேர்தலில் வந்து அவர் போட்டி போடுறதுக்கு ரொம்ப பயந்தார். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க வந்து அவங்களோட அதிகமாக நம்ம 1% 2% வாங்கினா கூட கேவலம் தான், இல்லை அவங்களோட கம்மியாக போயிட்டோம்னா ரொம்ப கேவலம். நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கி பிரச்சாரம் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் வச்சுருக்கிறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அவங்க 13% வாங்கியிருக்காங்க. அது வந்து 13%ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, யாரும் பெரிய கட்சிகள் போட்டி போடாதனால ஒரு 13% கிடச்சிது. 8%ங்கிறது நார்மல் அவங்கள்ட்ட இருக்கிறது. அப்படி வந்து சீமானுக்கு வந்து போட்டியாக நம்ம அங்கே திமுக அதிமுக சீமான் இப்படின்னு இறங்கினோம்னா, சீமான் ஒருவேளை அதிமுகவோட அதிக வாக்குகளை வாங்கிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய உண்மையான ஆளுமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். மக்கள் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் மதிக்க மாட்டாங்க, கட்சிக்குள்ளே திரும்பவும் பெரிய பிரச்சனை வரும்னு தான் 2 இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார். அதனால வந்து இப்போ என்னன்னா கட்சிக்காரங்கள் எல்லாத்துக்கும் என்னென்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. முடிவு இல்லை அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சியை உடைப்பாங்க. செங்கோட்டையன் இங்கிட்டு வந்து ரெடியாக தான் இருக்கிறாரு. செங்கோட்டையன்ட்ட நிர்மலா சீதாராமன், அமித்ஷா எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கிறது, இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்கிறது, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பாஜக நாம் தமிழர் கட்சி கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தேர்தல் நெருக்கத்தில் அது உறுதிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க.
இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்களை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மேற்கு, தெற்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஏன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு சுத்தமாக கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க வெற்றி பெறுவாங்களா அதிமுக வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்க போகிறாங்க பாஜக அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் சசிகலா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓபிஎஸும் நம்பிக்கிட்டு இருக்காரு, டிடிவி தினகரன் தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இப்படி தொடர்ந்து எல்லா கட்சிகளையுமே காலி பண்ணுறாங்களோ பாஜக அப்படிங்கிற ஒரு பயம் கூட அந்த கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மாற்றணுங்கிறாரு, அண்ணாமலை மாற்ற மாட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பாஜக கூட்டணி உறுதி, செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.